இன்னைக்கு மரியாதை குறித்து தேவன் சொல்றாரு, அவ போராடுனா. அதாவது இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல இவன் நான் கரித்தரித்து இருக்கிற அப்படின்னு சொன்னவொன்னே அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட்டிருப்பான்னு நினைக்கிறீங்களா? பட்டிருக்க மாட்டாங்க. எம்மா உன்னை யோசேப்புக்கு நியமிச்சிருக்கிறோம், நீ என்ன திடீர்னு இயேசுன்னு இந்த தேவதூதன் வந்தாரு, நீ கர்ப்பவதியாக குமாரனை பெறுவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டா. அதனால அவங்க அப்பா அம்மா பேர் கூட இல்லை பாருங்க வேதத்தில். ஆமாம், ஏன்னா அவள் என்கரேஜ் பண்ணாருன்னு தெரியல, டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னு தெரியல. அப்போ பெற்றோர்கள் இதை ஆமோதித்திருப்பார்களா அல்லது அக்செப்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? ஒன்று. ரெண்டாவது, இவளை எவ்வளோ பேர் நிந்தித்திருப்பாங்க. திருமணமாகாம இப்படி கருவுற்றிருக்கிறேன், திருமணமாகாம இப்படி கருவுற்றிருக்கிறேன், எல்லாரும் அவளை நிந்தித்திருப்பாங்க. அதனால தான் அவள் சொல்கிறா, என் நிந்தனை எல்லாம் நீங்கள் மாற்றினீங்களே அப்படின்ட்டு அவளே சொல்கிறா, இது முதல் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென் சொல்ல. இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த போராட்டத்துக்கு பேர் தான் எந்த போராட்டம்? பக்கத்தில் கருத்து பிடிங்களே, நீங்கள் போராடுறது நல்லா அவங்க முகத்தை பார்த்து சொல்லுமா, நீ போராடுறது நல்ல போராட்டம் மகளே, நீ போராடிட்டு இருக்கிறது நல்ல போராட்டம். அதனால உற்சாகமாக ஓடு, உற்சாகமாக பாட்டு பாடு, உற்சாகமாக ஜெபி, உற்சாகமாக எழும்பு. ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இந்த போராட்டம் தான் நல்ல போராட்டம். நான் திரும்ப சொல்றேன், நீங்க சாதாரணமான ஒரு வேலைக்காக, சாதாரண ஒரு காரியத்துக்காக அழைக்கப்படல. மீட்பு திட்டமாகிய ஒரு அசாதாரணமான காரியத்துக்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. அநேக ஜனங்களை இருளின் ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களை அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக பெரிய வேலையை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க.